ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லேலேருந்து பைக்கில் கிளம்பலான்னு நினைக்கும்போது தான் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்குதுன்னு ஒரு 2-3 நாளாகவே லேலே தங்கிட்டோம். லேலேருந்து கிளம்பக்கூடாதுன்னாங்க, பைக்கில் இறங்கக்கூடாதுன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசிலா பாஸ்லலாம் பயங்கரமான பனிப்பொழிவு இருக்குது, ஸோ க்ராஸ் பண்ண முடியாதுன்னு. அதே மாதிரி சோன்மார்க்லேயும் இது இருக்குன்னு சொல்லி பனிப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம நைட்டு வேனில் கிளம்புறோமே, அந்த இனோவாவில் கிளம்புறோம் டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் போய்ட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் போகலான்ட்டு. இப்போயுமே தெரியல, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜோசிலாவில் பக்கத்தில் போயிட்டு தான் அவங்களுக்கு தெரியும் விடுறானா இல்லையான்னு. அங்கேயே கூட பிளாக் பண்ணாங்கன்னு 2 நாள் கழித்து விடுற மாதிரி கேள்விப்பட்டோம். அதனால தான் போயிட்டுருக்கோம். பட் நம்ம சர்ப்ரைஸ் இங்கே நிறுத்திட்டான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜோசிலா பாஸ் என்ட்ரன்ஸை நிறுத்திட்டான் க்ளோஸ் பண்ணிட்டான். செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டான். என்ன ஆக போகுதுன்னு தெரில, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. இருந்தாலுமே டிரைவர்ஸ்லாம் போய் பேசின்னு இருக்காங்க. நம்மளை விட மாட்டேங்கிறான், யாரும் அவங்க வண்டிங்களை மட்டும் விடுறான். வண்டிகளாம் நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லியிருக்கான், ஏர்லி மார்னிங் விட்டுடுவோம், கவலைப்படாதீங்க, சோஃபால் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுருவோன்னு சொல்லி கார்கில் போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் விடுற மாதிரி இருக்குது, கொஞ்சம் விடிகிற சமயத்தை விடுறேன்னு சொல்லியிருக்கான். கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணிட்டான். ஸோ நம்ம இப்போது டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் கிளம்பிட்டோம். பார்த்திங்களா காற்றால் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இது விடியலைங்க, உங்களுக்கு அந்தோட ஸ்னோவோட லைட் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது. எப்படி இருக்குது பாருங்கள் மேலேப்பா, சூப்பருங்க, சூப்பர். ஆக்சுவலாக நான் டுவர்ட்ஸ் லே போகும்போது அனுபவிச்சதை விட இப்போது நைட் ட்ரைவில் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ சோன்மார்க்லேயுமே பயங்கரமாக பனிப்பொழிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும் எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லா வண்டியும் எப்படி போகுதுன்னு. இவங்க ஒரு இதாகவே வராங்க, அங்கேருந்து நைட் கிளம்புனால எல்லா வண்டியுமே ஒன்றா தான் வராங்க. எல்லாமே டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் தான், ஸ்ரீநகர் வரைக்கும் தான் எல்லா வண்டியுமே போகுது. எல்லாமே ஒன்றாவே தான் வந்தாங்க. இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போது ஸ்ரீநகர்லேருந்து நம்ம ஃப்ளைட் புக் பண்ணியிருக்கோம். நான் ரிஸ்க் எடுக்கணும்னா ஈவினிங் தான் புக் பண்ணேன். இங்கே பிளாக் பண்ணோன்னே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா பண்ணுறதுன்னு. பட் இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணிட்டாங்க, நம்ம போயிடலாம். எப்படி மிஞ்சி போனாலும் மத்தியானத்தில் இப்போ ரீச் பண்ணிவிடும். ஏன்னா இங்கேருந்து ஒன்று 109 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸ்ரீநகர் ஒன்று 109 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ கிட்ட நம்ம சோன்மார்க்கை ரீச் பண்ணிட்டோம். சோன்மார்க் ஒரு 70-80 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீநகர். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் 109 கிலோமீட்டர்ஸ் தான் போட்டிருக்கான். ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ சோன்மார்க் கிட்ட ரீச் ஆகிட்டோம்னா ஹார்ட்லி ஒரு 2-3 ஹவர்ஸில் போய்டும். அதிகமாக ஒரு 11:30-12 போயிடலான்னு நினைக்கிறேன் ஸ்ரீநகருக்கு. ஸ்ரீநகர் போயிட்டுனா ஈவினிங் நம்ம ஃப்ளைட் டுவர்ட்ஸ் சென்னை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் தான் பேட்ரி இருந்தது, பேட்ரியோட சார்ஜ் இருந்தது. இப்போ சார்ஜ் ஃபுல்லாக இறங்கி போயிடுச்சு. இதோட முடிச்சுக்கிறேன். பட் நம்மளோட லடாக் ட்ரிப் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிடுச்சு. பட் என்ன ரிட்டர்ன் பைக்கில் போகாமல் ஃப்ளைட்டில் போக வேண்டியதுக்கு இருந்தாலுமே நல்லபடியாக இருந்துச்சு. தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் வாட்சிங் ஆல் மை லடாக் சீரியஸ். தேங்க்யூ.